பட்டி ஆளு எப்பாட போற பாலு கால மடிச்சு நானு பெரட்டி விட்டா உழ போது கோலு ஏ சில்லால கிடி சில்லாங்கோ நான் வெசார் பட்டி குள்ளாங்கோ சில்லால கிடி சில்லாங்கோ நான் வெசார் பட்டி குள்ளாங்கோ. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஹலோ. ஏரியா ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்கல. இப்போ நீ நிறுத்தல, உனக்கு ஃபினிஷிங் கொடுப்பேன். உனக்கு ஃபினிஷிங்கா? ஆமா, யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? கையில கத்தி இருக்குது லுங்கி. இங்க பாரு மரு, நான் தான் திருடனா? இது என்ன தெரியுமா? பெப்பரா? ஆமா, பெப்பரை வாங்கிட்டு போய் பெப்பர் சிக்கன் போடு. டேய், பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறதெல்லாம் அந்த காலம். அவனே இதை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ காலி தான். நான் தான் திருடன் பார்த்தா நீனா பயங்கர கொலைகாரியா இருக்கு. அந்த மாதிரி திருடனுக்குலாம் நான் கொலைகாரி தான்டா. கிளம்பு கிளம்பு. மேடம் மேடம், இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் மேடம். ஒரு 760 ரூபா கொடு மேடம், நான் கிளம்பிடுறேன். அதென்ன 760 ரூபா? என் கூட ஒரு 7 பேர் வந்துக்கிறாங்க. தலைக்கு 100 ரூபா மேடம். 60 ரூபா ஆட்டோ சார்ஜ் மேடம். ஆமா, வாங்கிட்டு போயிட்டு அப்படியே சரக்கு அடிப்பீங்கல்ல? இப்ப இருக்க சரக்கு அடிச்சா காலிதான். இப்பெல்லாம் சரக்கே அடிக்குது இல்ல, தெரியுமா? ஓகே சரி, உன் கூட வந்த அந்த 7 பேர் யாரு காட்டு? தோ மேடம், வைஜி சார் வந்திருக்காங்க. ஹீரோ சரண் சார் வந்திருக்காங்க. சூப்பர். இங்க பாருங்க, கேமராமேன் கௌதம் சார் வந்திருக்காங்க. ஹாய். எடிட்டர் அலெக்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ. இந்த பக்கம் பாருங்க, டைரக்டர் சார் பரமசிவம் வந்திருக்காங்க. சாக்ரடி சார் ப்ரொடியூசர். அண்ட் சார் உங்க பேர் சொல்லுங்க. விஜய் பிரகாஷ். 2 ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. சூப்பர்யா. இங்க பாருங்க, அழகு சார் வந்திருக்காங்க. சபரி சார் வந்திருக்காங்க. ரகசியா மேடம் வந்திருக்காங்க. ஓகே. இந்த பக்கம் பாருங்க, உலகநாதன் சார் வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜெரால்ட் வந்திருக்காங்க. ஏய், இவங்கெல்லாம் திருடங்களே கிடையாது. விஜய் சுப்பு தானே நீ? எதுக்கு இந்த கெட்டப்லாம்? இப்போ என்ன கண்டுபிடிச்ச சுமையா? இவங்க எல்லாருமே வந்து 9 திருடர்கள் படமோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். சூப்பர்யா. நம்ம ஒன்று பண்ணலாமா? கானா உலகநாதன் சார் வந்து பாட்டு பாட சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு தான் நான் வெயிட்டிங்காக இருக்கேன். சூப்பர் சார், எங்களுக்காக. நாவசார்படி ஆளு இப்போ ஆட போகிறேன் பாலு காலை பெரட்டி உருட்டி போட்டா உழுது பாரு கோலு ஏ சில்லா லங்கிடி சில்லாங்கொன்னா வெசார்படி குள்ளாங்கோ சில்லா லங்கிடி சில்லாங்கொன்னா வெசார்படி குள்ளாங்கோ. நான் ஆட போகிற கிரிக்கிட்டு நாங்கள் பண்ணுறதெல்லாம் கறிக்கிட்டு பொருளை நான் திருப்பு போட்டா ஓடிடுவ தறிக்கட்டு நான் பொருளை நான் திருப்பி போட்டா ஓடிடுவ தறிக்கட்டு ஏ சில்லா லங்கிடி சில்லாங்கொன்னா வெசார்படி குள்ளாங்கோ சில்லா லங்கிடி சில்லாங்கொன்னா வெசார்படி குள்ளாங்கோ. வைஜி சார், த கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்க எவ்வளோ பெரிய ஆக்டர். எப்படி இந்த திருடர்கள் கும்பலில் நீங்க மாட்டினீங்க? எல்லாரும் இவரு பெரிய திருடர், நான் தான் உங்களுக்கு தெரியாது. Oh my God. மொத்த திருடர்களுக்கும் நான் தான் சீஃப். சீஃப். ஓகே. இங்க இருக்கவங்களே வந்து ஒரு நியூ குரூப், ஒரு ஃப்ரெஷ் குரூப். என்ன மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு இவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு இட்ஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணிச்சா நான் தான் ஜூனியர் மோஸ்டிங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த ஷோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றியும் இவங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணவங்க அண்டு குடும்பப்பாங்கான படங்களில் நடித்த வைஜி சாரே சொல்லிட்டாரு, இந்த டீமில் அவர் தான் வந்து மிகப்பெரிய வில்லன்ட்டு. ஸோ அவரே வந்து அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அண்டு அழகு சார் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ஷன் ஓரியன்டான படங்கள் பண்ணியிருக்காரு. அதர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான திருடங்களாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் கிட்டே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சார், இத்தனை பேர் ஒரு இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த அளவுக்கு அத்தனை ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன ரீசன் சார் அதுக்கு? ஒரு 1 year பேக் நானும் என்னோடய பார்ட்னர் சாக்ரட்டிஸும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து காமெடி இருக்கணும். வெதர் நீங்கள் பேய் படம் பண்ணால் கூட அதில் காமெடி இருந்தால் ஹிட் ஆகுது. நீங்கள் காமெடி இல்லைன்னா படம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நாங்கள் ரெண்டு என்ன டிசைட் பண்ணோம், இந்த படம் சீன் ஓப்பன் பண்ணதுலேருந்து சீன் 1லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் காமெடி இருக்கணும்னு டிசைட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்கிரிப்டை எழுதினோம். ஸோ நாங்கள் ஸ்கிரிப்டுக்கு நான் ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்டர் பரமசிவம் இஸ் அ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். அவர் வந்து நம்ம பார்ட்னர் கூப்பிட்டு வந்தார். இவர் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு ரோல் வந்து எங்களுக்கு வந்து இதோட மெயின் ரோல் வந்து ஒரு கேரக்டர் வேணும். அதாவது இந்த டீம் எல்லாம் லீட் பண்ணுறது. அதுக்கு யாருன்னா வைஜி சார். எங்களை எடுத்தோன்னே எங்களுக்கு ஞாபகம் வந்து வைஜி சார். அவர் வந்து எஸ்டேட்டே பண்ணாமல் நெக்ஸ்ட்டு செகண்டே ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து வி ஸ்டார்டட். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சீரியஸ் விஷயந்தான் த்ரூ அவுட்டு. ஆனால் ஒரு இடத்துல கூட இது சீரியஸாக சொல்ல, ரொம்ப ஜாலியாக அட் எவ்ரி மூமெண்ட் யூ வில் ஃபீல் லைக் என்ஜாயிங். அவங்க பண்ணுற ப்ராங்க்ஸு அந்த மாதிரியே, பட் லாட் ஆஃப் அட்வென்ச்சர்.
எல்லாம் சொன்னதுனால ஓகே இது ஒரு நியூ ஜானராக இருக்கும் போல் இருக்கு, நம்மளும் பண்ணலாம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே சூப்பர் சார். அண்ட் நீங்கள் டேரக்டர் கிட்ட நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்களே சுபு, பேசுங்க சார். டைரக்டர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அது ஏன் சார் நீங்கள் 9 திருடர்கள்னு வந்து பேர் வச்சிங்க? ஒரு மனநல காப்பகத்தில் போய் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரை கடத்தணும். கடத்தினாங்களா இல்லையான்றது தான் ஸ்க்ரீன் பிளே. கம்ப்ளீட் பிளாக் காமெடி பண்ணியிருக்கோம். ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பிளாக் காமெடி பண்ணியிருக்கோம். அந்த 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உள்ளே இருக்கிற அதர் பீப்புளை சேர்த்து ஒரு 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேரை மையப்படுத்தி நடக்கிறதுனால தான் இது ஒரு 9 திருடர்கள் பேர் வச்சிருக்கோம். என்னம்மா இது? அது ரன் అవుతుందా, ఇది రన్ అవ్వు. నోరు మోయ్, బయటికి పోండి. సరే అండి. ஐயா நாராயண. நாராயணா, இவ்வளவு நேரம் நீ வெளியே என்ன பண்ணிட்டு இருந்த? நம்ம தோட்டக்காரட்ட பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு என்ன வேணுமா? அவன் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு இவ்வளவு நாளா சொல்லவே இல்லையடா. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேல சத்தமா? நாராயணா ஐயா, இப்ப நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுட்டு சரியா எழுதிக்க. சரிங்க ஐயா. சொல்லுங்க. சாத்தூர் சந்தைக்கடை சரசா இருக்கல்ல? எந்த சந்தைக்கடை? அதண்டா, நான் சாயங்காலமா போய் அப்பப்ப பலகாரம் சாப்பிட்டு சந்தோஷமா வருவேன்ல, அந்த சந்தைக்கடை சரசா தான். அவ பேர்ல சாத்தூர்ல இருக்கிற கொய்யா தோப்பு எழுதி வச்சிருக்கேன். நாராயணா, வாடி போன பூவுக்கு கொண்ட கேக்குதா? கதை எழுதுனதுல இருந்து நீங்க 2 பேரும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒன்னா தான் வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. உங்க மைண்ட்ல இருந்திருக்கும்ல இதெல்லாம் தான் பெஸ்ட், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அண்ட் இந்த டைட்டில் தான் அப்படின்ட்டு நீங்க தான் டைட்டிலும் சொல்லியிருக்கீங்க. என்ன ரீசன் உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லைங்க மேடம், அதாவது வந்து ஒரு படத்தோட டைட்டிலை பார்த்து தான் அந்த படத்தோட டிசைட் பண்ணுறது. இந்த படம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ளே போயிட்டு. ஸோ கான உலகநாதன் சார் வந்து பாட்டு பாடும்போதே எங்களையே அறியாமல் கை கால்கள் அப்படியே தாளம் போட வைக்குது. ஸோ அந்த மாதிரியான பாட்டு கொடுத்துருக்கீங்க. இன்னும் இந்த படத்தில் வந்து எத்தனை சாங்ஸ் வந்திருக்கு? டோட்டலாக 5 சாங்ஸு. ஒரு 2 கானா சாங்கு. ஆக்சுவலாக அவங்க இருந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடியா இல்லை, லாஸ்ட்டில் தான் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொமோஷனல் சாங் மாதிரி. வேல்முருகன் சாரும் கானா சாரும் பாடுற மாதிரி ஒரு சாங். அவங்க 2 பேரும் வியாசர்பாடி காசிமேர்னு 2 ஏரியாவில் மாறி மாறி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சாங் பண்ணோம். அது ரொம்ப அவங்களே வந்து ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரும் ஒரே டைமில் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சாங் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது விநாயகரை பற்றின ஒரு பாட்டு, விநாயகர் சதுர்த்தி அப்போ பாடுற மாதிரி. அது லக்ஷ்மிபதின்ற ஒரு பாடிக்கிறார், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு சாங். இன்னொரு மெலடி சாங், அது மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் 2 இருக்குது. இன்னொரு மெயினான சாங் பார்த்திங்கன்னா அது கிளைமேக்ஸ் சாங். அது வந்து சோமாரி பேமாரின்னு நம்ம சென்னை பாஷையில் திட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோமாரி பேமாரின்னு திட்டிக்கிட்டோம்னா நம்ம ஒரு லோக்கல் சாங்கு, ஒரு தாரத்தப்பட்ட அந்த மாதிரி அடிச்சுட்டு போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஸ்டர்ன் சாங்கில் பண்ணியிருக்கிறேன். டப் ஸ்டெப்னு ஒரு ஜானர். டப் ஸ்டெப்பில் காம்ப்ளெக்ஸ் டோன் ஒரு பிரான்ச் ஜானரில் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அது இது வரைக்கும் வந்ததில்லை, நம்ம தமிழ் ஃபீல்டில் இது வரைக்கும் அந்த ஜானர் வந்ததில்லை. அதனால் அதில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமான ஒரு ட்ரைன் பார்க்குறேன். ஜெரால், நீங்கள் சொன்னீங்க இப்போ விநாயகர் சம்பந்த பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. அதுலேருந்து ஒரு 2 வரி நீங்கள் பாடுங்களேன். அது பாடுறதுக்கு எக்ஸ்பர்ட்டே இருக்காருங்க. அப்புறம் என்ன? சென்னா கோணி மாப்பிள்ள கப்பலு கட்டுறா வார்ப்பில், அந்த கப்பலு பேரு டேரா, என் பாட்டு போகுது நேரா. சென்னா கோணி மாப்பிள்ள கப்பலு கட்டுற மாப்பிள்ள, கப்பலு பேரு டேரா, என் பாட்டு போகுது நேரா. ஆன முகமா 60 அடி கம்பம்மா, தேக்கு பலவையால் செய்து வைத்த வாகனம், வாகனத்து மேலே என் சால விநாயகர் சப்பானி பிள்ளையாரு, தொந்தி முக கணபதிக்கு ஒரு எருக்க மாலை போட வந்தேங்கோ. என் சால விநாயகர் சப்பானி பிள்ளையாரு, தொந்தி முக கணபதிக்கு ஒரு எருக்க மாலை போட வந்தேங்கோ. அண்ட் அழகு சார், ஸோ உங்களை வந்து நிறைய படத்தில் ஃபைட்டராக பார்த்துருக்கோம். 2-3 படங்களில் வந்து ஆஹா இவர் இப்படிலாம் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு, ஏன்னா நல்லா சண்டை போட்ட மாதிரி பார்த்துட்டு அப்படி நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரி பண்ணும்போது எங்களை அப்படியே நெகிழ வைக்கிறீங்க. அந்த மாதிரி கூட பண்ணி என்ன பெரிய ஃபைட் போட்டார் போக்கிரி ராஜான்ற ரஜினி படத்தில் நானே அவர் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க? தம்பி ஹீரோவுக்கு
அப்பா பண்ணியிருக்கிறேன். சார் அதில் எனக்கு ஒரு டவுட் சார், ஹீரோக்கு அப்பா எல்லாருமே அது மாதிரி பண்ணாங்க, இப்போ நீங்கள் நல்லப்பாவா கெட்டப்பாவா ஹீரோ? அதான் எனக்கே தெரியலங்க. நல்ல ஏன்னா ஒரு இடத்துல ஒரு காந்தியினுடைய பழமொழியை சொல்லுவேன் பையன்கிட்ட, அப்போ நான் நல்லவனாக இருப்பணும்னு நினைக்கிறேன். அப்போது டோட்டல் சீனாக பண்ணும் பொழுது அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்ல முடியாது, தெரியல தான் சார். அந்த பழமொழி மட்டும் எங்களுக்கு எனக்கோசம் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஏதோ மறந்துட்டேன், ஏதோ வந்து அவரை பற்றி சாந்தி சுதந்திரம் கொடுக்கும் போகும்போது நம்ம குடும்பம் தாண்டா முதல்ல நின்றுது, அந்த மாதிரி குடும்பம், அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த நம்ம அந்த மாதிரி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். அது 9 திருடர்கள்னு போட்டுட்டு ஒரு காந்தி இதையும் சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு திருடுங்கிறது ஒரு சமுதாய குற்றமாக இருக்கணும், இல்லை இண்டிவிஜுவல் இதாக ஏதாவது பேரழிவு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஹியூமராக, அதாவது ஒரு புள்ளி விவரம் சொல்லுவாங்க, உலகத்தில் 80,000 கோடி உயிரினங்கள் இருக்குது, அதில் பேசக்கூடிய சிரிக்கக்கூடிய ஒரே உயிரினம் நம்ம தான். அதனால் இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டும் ஹியூமருங்கிறது என்னென்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொழியாலையும் உடல் அசைவாலையும் சிரிக்க வைக்கலாம். அதை இவங்க கையில் எடுத்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆன முகம்மா அறுபதடி கம்பம்மா தேக்கும் பழவையால செய்து வைத்த வாகனம், வாகனத்து மேலே எங்க சால விநாயகருக்கு சப்பானி பிள்ளையாருக்கு தொந்தி முக கணபதிக்கு ஒரு ஏற்கு மாலை போட போறங்கோ. எங்க சால விநாயகருக்கு சப்பானி பிள்ளையாருக்கு தொந்தி முக கணபதிக்கு ஒரு ஏற்கு மாலை போட போறங்கோ. என்ன கோணி மாப்பிள்ள கப்புளு கட்டுற மாப்பிள்ள கப்புளு பேரிட்டேரா என் பாட்டு போகுது நேரா. வடக்க 2 ஆளை விட்டேன் வாழலையே கொண்டு வந்தேன், தெற்க 2 ஆளை விட்டேன் தையலையே கொண்டு வந்தேன், கொய்யாக்காவ குமிக்கு வச்சேன், வாழைப்பழத்தை உரிச்சு வச்சேன், ஊதவத்திய கொளுத்தி வச்சேங்க. சால விநாயகருக்கு சப்பானி பிள்ளையாருக்கு தொந்தி முக கணபதிக்கு ஒரு ஏற்கு மாலை போட போறங்க. என்ன கோணி மாப்பிள்ள கப்புளு கட்டுற மாப்பிள்ள கப்புளு பேரிட்டேரா என் பாட்டு போகுது நேரா. செம்மையான ஒரு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே என் பக்கத்தில் வந்து பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டிஆர் நம்ம நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. இதில் நான் சாரை வந்தோன்னே சொன்னேன், சார் இப்படியாப்பட்ட பாடி நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க முடியாது, அவ்வளவு ஃபிசிக்கலாக இருக்கீங்க, பயங்கரமாக இருக்கீங்களே, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க இவ்வளவு குறுகிய காலத்தில்? இதில் இன்னொன்று, இவங்க ஸ்டில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வாழைப்பழத்து ஊசி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹியூமர், அப்படிலாம் நீங்கள் எங்களெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இதில் ஹியூமர் இருக்குங்கிறத இதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் சிம்பாலிக்காகவே அது ஒரு அருமையான ஐடியா. குட் சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்தில் நீங்கள் ஹைலைட்டடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெரால் சார் என்ன ஒரு சாங் ஒன்று பண்ணுறோம், இவருக்கு தெரியவே தெரியாது. ஜெரால் சார் போய் ஷூட் பண்ணியாச்சு, ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு சார் ஷூட் பண்ணியாச்சு, எடிட்டர் கட் பண்ணி வச்சுருக்காரு, சாங் போட்டுருங்க சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே போட்டார் சார். ஏற்கனவே அமைதியாக இருக்காரு, அதுக்குன்னு இப்படிலாம் கூட சார் மிரட்டுவீங்க? நீங்கள் எப்படி டிஆர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மல்டி டேலண்டட், அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவருக்கு அப்புறமா அவரை மாதிரியே கெட்டப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் ரொம்ப எக்ஸாக்டாக நீங்கள் பொருந்திருக்கீங்கன்ட்டு நான் சொல்வேன். எனக்கு லேடிஸ்ட்டு உட்காந்து பேசுகிற கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ தான் நடுவே இங்கேயே வந்து பேசியிருப்பேன்னு. சரி போங்க, உங்கள் இஷ்டம், ஜாலியாக இருங்க, போங்க, செட் எடுத்துக்கோங்க, போங்க. சுபு ஒன்று கவனிச்சிங்களா, அவர் தனியாக தெரியணும்னு ஆசைப்படுறாரு, அதனால தான் ரேஞ்ச் ஆக போயிருக்காரு தெரியுமா. டிஆருடைய ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்களா, அதில் ஒன்று தான் இது. இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர் ஸ்டைலில் வராது, என்னோட ஸ்டைலில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்னொன்று, எல்லா கேரக்டர்ஸுமே அந்தந்த ஒரு டான்ஸ் பர்சன் வருவார், ஆனால் உண்மையிலே அவங்க அதுவாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருது. ஸோ அதில் இது ஒரு கேரக்டர் இவருன்றீங்க. ஆமாம், அதில் ஒரு கேரக்டர். இது ஒரு தொத்தர ஒரு பொய் சொல்லிட்டு தான் உள்ள வராங்க. ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் தி மெயின் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி இல்லையா. தே ஆர் நாட் வாட் தே ஆர், அதான் மெயின். அதில் ஆக்சுவலாக வந்து வாட் தே ஆருங்கிறது அந்த கேரக்டர் படத்தில் நான் கேர்டேக்கர் ஆஃப் தி மென்டல் ஹாஸ்பிட்டல், எனக்கு செக்ரட்டரி, இவங்க ரகசியா. உடனே லீவ் தராங்க. மென்டல் ஆஸ்பத்திரிங்கிறாங்க, ஃபிகர் நல்லா தான் இருக்குது. ட்ரெஸ் பாத்தியா, முதல் தடவை போல இருக்கு. முதல் தடவை தான், ஆனா பட்சி தடவை இல்ல. ஐயோ பாருங்க பாத்தீங்களா. தம்பி உனக்கு காது நல்லா கேக்குமா? கேக்கும். அப்ப இந்த கேக்கு நாமே வாட்டர் சவுண்டோட மோசமா கேக்குது. நான் வந்து இப்போ எடிட்டர் கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன்.
என்ன அப்படின்னா இந்த மாதிரியான காமெடி படங்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா அளவாக இருக்கணும். நீளமாக போயிடுச்சுன்னா அந்த விஷயமே டைல்யூட் ஆகிடும். ஷார்ட்டாக முடிஞ்சிடுச்சுன்னா வந்து ரசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக விஷயங்கள் வந்து நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்காக? ஆக்சுவலாக காமெடிஸ்ன்னு பார்த்தாலே டைமிங் தான் முக்கியம். ஸோ சில காமெடிங்க டப் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சில காமெடி டப் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நானும் டேரக்டரும் பார்த்து பேசி சில நேரத்தில் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஒரு சில நேரத்தில் ஆப்ஷன்ஸ் கேட்போம். அந்த மாதிரி சில காமெடிஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நல்லா வந்திருக்கு. கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே அவுட்புட் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், திருப்தியாக இருந்துச்சு. தேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது சிரித்தப்போ ஒரு சந்தோஷம்தான். கண்ணாடி என் தேகம் என்னை தொடும் மெதுவா, உந்தாகம் தீரும் வரை என்னை தந்து விடவா, நான் தென்றலா நீ ஜன்னலா, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் சத்தமின்றி வரவா, அங்காங்கே வேகம் கொண்டு முத்தம் ஒரு தரவா, என் அன்பேவா என்னை மீறாயோ, இமை மூடாமல் உன்னை காண்பேனே முன்னே வா. ரகசிய கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. சுபு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக நான் இதை கேட்டவன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், திருநங்கை என்னமே எல்லாருமே வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்கள் கேரக்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இப்போதைக்கு ஒரு நிலைமையில் ஒரு திருநங்கைகளாகவே ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கேவலமான கேரக்டராக காட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு ஆரம்பத்துலேருந்து ஸ்டேஜில். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 years 4 yearsக்கு முன்னாடி காஞ்சனாவில் வந்துட்டு என் சிஸ்டர் பிரியா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துலேருந்து லாரன்ஸ் ஸ்டார் மூலிமா பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்குன்னு ஒரு பேர் கொடுக்குற போகிற படம் எதுனா இந்த படமாக தான் இருக்கும். 9 திருடர்கள். ஏன்னா இனிமேலாவது வர படங்க வந்துட்டு இதே மாதிரி ஒரு திருநங்கைகளை மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கணும். அவங்கள வந்துட்டு கேலிக்கு கூத்துக்குமா காட்டாமல் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும். சமுதாயத்தில் வந்துட்டு எல்லாரும் அங்கீகரிக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்போ இருக்கிற மீடியா சொசைட்டி பீப்புள் கூட அங்கீகரிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சூப்பர், நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. உன் பேர் என்ன? இங்கே என்னப்பா பண்ணுற? திருமால் சார், மாமாவை சேர்த்துட்டு அப்படியே சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு வந்து. என்ன கம்பெனி? கம்பெனி எல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று நைட் அடித்த சரக்கு என்ன கம்பெனின்னு கேட்டான். மூச்சுட்டால ஸ்மெல்லு தூக்கு. அதான் சார் காக்டெயில். காக்டெயில் என்னடா? அதான் ஹெஜ்ஜகுடி. ஏய் உன் பேர் என்னடா? ஸ்கத்ரேவி சார். இந்த கொலைக்கு நீ தான் ஸ்கெட்ச் போட்டியா? இல்லை சார். அப்போ ஸ்கெட்சு அது வந்து சார். உங்கள் அப்பா பேர் ஸ்கெட்சா? இல்லை சார், அது வந்து உண்மையை சொல்லிட்டியா சார்? உலகநாதன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்கள் ஒரு பாட்டு பண்ணீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் பேசிட்டே இருந்தோம். அழகு சார் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தார். அவருக்கோசம் நீங்கள் உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச இன்னொரு பாட்டு ஒன்று பாடுங்க. இது ஒரிஜினல் காணா, இதுதான் ஒரிஜினல் காணா. சூப்பர். இந்த பாட்டு 2 பாடலும் வந்து ஒரிஜினல் காணா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது 2 ப்ரொடியூசரே என்னை கூப்பிட்டாங்க. இது எனக்கு வெரி வெரி லாங் என்ட்ரி. சரி, என்னுடைய படத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடணுன்னு சொன்னாங்க. என்னடா இவங்க பார்த்தா இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ இது கதை வசனம் பாடல்கள் எல்லாம் நான் நினச்சிருந்தேன் பாடல் நம்மளே ஏற்றி தான் பாடணும்னு பார்த்தேன். இல்லை பாட்டு என்கிட்டே இருக்குதுன்னாங்க 2 பேரும். என்னடா அது அப்படின்னு. சரி பாடலை காட்டு பாருன்னா பக்காவாக இருக்குது. சூப்பர் ஒரிஜினலாக இருக்குது. இந்த கானாங்கிறது இருந்தது, அதாவது உள் உணர்வை கொண்டது தான். அது எப்படி வந்தது இந்த ஒரு, அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை எல்லா பாட்டு லிரிக்ஸ் எழுதுகிறோம். இது ஏன் வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அதாவது சார், இது கானான்றது வந்து ஒரு வித்தியாசமான கருத்துக்களை சொல்கிறது தான் காணா. இதுக்கு வந்து நீ எப்படி வேணாலும் டியூன் பண்ணலாம். நான் கிராமர் கிடையாது. ஆமாம், கிராமர் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து நான் வந்து ரீசனாக வந்து ஒரு 7 வருஷம் மியூசிக் படிச்சிருக்கேன். இந்த கானாவில் வந்து 9 வயசு வரை நான் பாடுறேன். இருந்தாலும் 7 வருஷம் நான் மியூசிக் படிச்சிருக்கேன். எந்த பாட்டு கொடுத்தாலும் பாடுவேன். ஆனால் இன்னும் ஒன்று கானான்னு நம்மளுக்கு முத்திரை கொடுத்துட்டாங்க. அவ்வளோ. இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கல்நெட்டிவில் நடந்த இசை நிகழ்ச்சியிலலாம் வந்து சார் வந்திருக்காரு. வெரைட்டியான சாங்ஸ்லாம் பாடியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர் என்ன ஸ்டைலையும் பாடக்கூடியவர் அப்படின்றது வந்து கல்நெட்டிவ் நேயர்கள் எல்லாருக்குமே டெஃபினட்டாக நான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ எங்களுக்காக அண்ட் ப்ரொடியூசர் ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு, அவருக்காக ஒரு சாங். ஆக முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி,
ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. சார் நான் படம் எடுத்தா உங்களுக்கு கானா பாட்டு கிடையாது. ஓகேண்ணே. டிஎம்எஸ் தான் நீங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பர் சார். அண்ட் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. ஏன் நான் ஹீரோ கிட்ட வந்து கடைசியாக பேச வந்தேன்னா, இங்கே இருக்கவங்களே வந்து நீங்கள் தான் இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட்டில் எல்லாருமே வந்து மோர் தென் 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க, சீனியர் மோர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அப்கமிங் ஒரு ஆக்டர். அப்படி இருக்கும் பொழுது இவங்க கூட சேர்ந்து நீங்கள் நடிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிற வாய்ப்பு இந்த படத்தில் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இவங்களோட ஒர்க் பண்ணும்போது? டைரக்டர் வந்து எப்படின்னா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தார். ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து ஆஸ் அன் ஆக்டர் அப்படி போய் உட்கார்றது அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ கூடயே இருப்பேன். அவர் வாங்கின கொசுக்கடி நானும் வாங்கியிருக்கிறேன். எனக்கு என்ன கேரக்டர் நீங்கள் இந்த படத்தில்? ஸோ படத்தில் வந்து திருமால்ன்ற கேரக்டர் 9 திருடர்கள் சொல்கிறாங்கல்ல, இதில் எனக்கு மட்டும்தான் ப்ரொஃபஷனே திருடன். ஓகே, பேசிக்லி நான் திருடன் தான். மற்றவங்கெல்லாம் சூழ்நிலையால் திருடர்கள் ஆகிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வருது. அவங்க அப்பா வந்து காந்தி பழமொழியெல்லாம் சொன்னார் இல்லையா, அவர் தான் அந்த ஐடியா கொடுக்குறவர். அழகு சார் தான் கொடுப்பாரு. ஸோ அண்ட் அகெயின் நாங்கள் ஒரு 3 பேர். ஸோ நாங்கள் வந்து அந்த அசைலம்குள்ளே போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பாதி பேர் படம் பார்த்துருப்பீங்க, மீதி பேர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல முடியாது, பிகாஸ் இல்லை நல்ல எண்டு வந்து ஒரு சின்ன ரொம்ப பெரிய சர்ப்ரைஸோட பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்ன பஞ்சாயத்து ஹவுஸ் மாதிரி இருக்கு. வாங்கோ டீ எடுத்துக்கோங்க. சூரிய இல்லம்மா. ஓ அப்படியா? ஏய் என்ன எச்சிட்டு தர? நேக்கு 400 சுகர் இருக்குது, அதுல 50 சுகர் கலந்துருக்கேன். இப்ப குடிச்சு பாராம்பி பேஷா இருக்கும். என்ன கலாக்கிறியா? டேய் குடிடா. சே எடுத்துமா. டேய் குடியா இல்லையா? டேய் குடிடா. என்ன பண்ற? என்ன பண்ற? கையில குடிடு. சார் குடிங்க சார். அத்த சார் குடிங்க சார். நம்ம குடிங்க சார். அத்த சார். வாய் மட என்ன பாத்துறீங்க? எழுதிருப்பாங்க. போப்பாரியா இல்ல போட்டுனா தெரியுமா? எழுதிருப்பாங்க. நான் தல ஸ்கெட்ச் ரவிக்கு முன்னாடி உன் பேர் எச்டி ரவி, இந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும்? தொண்டில் ஆட்டோகிராஃப் போட்டிருப்பா, மிஸ் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு பர்சன் வந்து பனை மரத்தை பிடுங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு ஆள் பனை மரத்தை பிடுங்குவாங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பர்சன் உட்காந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆள் பனை மரத்தை பிடுங்குறதுக்கும் ஒருத்தர் இந்த மாதிரி படம் எடுத்து முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து இப்போ படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கஷ்டங்கள் அதையும் மீறி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ எஃபர்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? எஃபர்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட எஃபர்ட் வந்து இந்த டீம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து தனியாக வந்து எஃபர்ட்னு சொல்ல முடியாது. ஒரு 1 kg வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 100 grams பேர் பண்ணிட்டோம். ஸோ எஃபர்ட்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ டீம் ஒர்க், 100% டீம் ஒர்க், நோ டவுட் இன் தட். ஸோ எங்களுக்கு டீமுக்கு கிடைச்ச வெற்றி இது. அண்ட் 9 திருடர்கள் இந்த படத்தில் இருக்கீங்க. இவங்க அத்தனை பேருமே தமிழ் ரசிகர்களுடைய இதயங்களை திருடி டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சிட்டிங்க. இந்த படம் வந்து இன்னும் நல்லா போயிட்டு இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி மீட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.